வணக்க நண்பர்களே, நான் இன்ஃபர்மேஷன் வாரியர். அதாவது தமிழ்நாடு வேலைவாய்ப்பு செய்திகளை உங்களுக்கு மீண்டும் தெரிவிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். மெட்ராஸ் ஹைகோர்ட் இந்த வருஷம் 2 நோட்டிஃபிகேஷன் இப்போ வரைக்கும் வெளியிட்டிருக்காங்க. ஒரு நோட்டிஃபிகேஷன் டிரைவருக்கு, அது முன்னாடியே ஒரு வீடியோ போட்டிருக்கேன், பார்க்காதவங்க பாருங்கள். யார் டிரைவர் மட்டும், மற்றவங்க அதை பார்க்குறது வேஸ்ட்டு. ஏன்னா அது ஸ்பெஷல் ஒன்லி ஃபார் டிரைவருக்கு. 2வது நோட்டிஃபிகேஷன் நிறைய வேக்கன்சிக்கு போட்டிருக்காங்க. அது என்னென்ன வேக்கன்சிக்கு போட்டிருக்காங்கன்னா, டைப்பிஸ்ட்டு, டெலிஃபோன் ஆப்ரேட்டரு, கேஷியரு, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டரு. டைப்பிஸ்ட்டுக்கு 22 வேக்கன்சி, டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு 1 வேக்கன்சி, கேஷியருக்கு 2 வேக்கன்சி, ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு 8 வேக்கன்சி. ஓகேங்களா? அந்த நோட்டிஃபிகேஷன் டீடைல் பார்க்கலாம். நோட்டிஃபிகேஷன் நம்பர் 2 2024, டேட்டு 15/1/24க்கு நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க. இது லாஸ்ட் டேட் ஆஃப் சப்மிஷன் ஆன்லைன் அப்ளிகேஷன் தான். ரிஜிஸ்ட்ரேஷன் அப்ளிகேஷன் ஆன்லைனில் போடுறதுக்கு 13/2/2024 லாஸ்ட் டேட். அதாவது அடுத்த மாதம் 13ஆம் தேதி கடைசி நாள். ஆன்லைனில் பணம் கட்டுறதுக்கான கடைசி நாள் 15/2/2024. நீங்கள் 13ஆம் தேதியே ஆன்லைனில் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். அன்னைக்கே பணம் கட்டி ஆகணுங்கிற அவசியம் ஒன்றும் கிடையாது. ஒருவேளை நீங்கள் பணம் கட்டாமல் விட்டீங்கன்னா 15ஆம் தேதி, அதாவது பிப்ரவரி 15ஆம் தேதி கடைசி நாள். ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்சு 2 நாள் கழிச்சு கூட நீங்கள் பணம் கட்டிக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. இது ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷனில் தான் நீங்கள் பண்ணணும். ஆன்லைனில் தான் அப்ளிகேஷனும் போடணும். ஆஃப்லைனில் தபால்லையோ ரெஜிஸ்டர்ட் போஸ்ட்லேயோ கொரியர்லேயோ கிடையாது. அதே மாதிரி பணம் கட்டுறதும் ஆன்லைன் பேமெண்ட் தான், மனசில் வச்சுக்கோங்க. அதுக்கான வெப்சைட்டு www.msc.tn.gov.in. இந்த வெப்சைட்டில் தான் இந்த நோட்டிஃபிகேஷன், அதாவது இந்த வெப்சைட் மெட்ராஸ் ஹைகோர்ட்னுடைய பர்சனல் வெப்சைட்டு. இந்த வெப்சைட் போனீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் 2 நோட்டிஃபிகேஷன் இந்த வருஷத்துக்கானது வெளியிட்டிருக்காங்க. அதுக்கான எல்லா விவர குறிப்புகளும் அதில் கிடைக்கும். நீங்கள் போகிறதுக்கு சங்கடமாக இருந்தாலும் இதனுடைய இந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் கிளிக் பண்ணி போனீங்கன்னா வெப்சைட்டுக்கு போயிடும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷனும் பண்ணிக்கலாம், இந்த நோட்டிஃபிகேஷனையும் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? அதுலேயே அந்த சேனல்லையே நீங்கள் பணமும் கட்டிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ வேக்கன்சியை பார்ப்போம். நம்பர் ஆஃப் வேக்கன்சி, டைப்பிஸ்ட்டுக்கு 22 வேக்கன்சி. சம்பளம் 19,500 ரூபாயிலிருந்து 71,900 ரூபா. இது பேசிக் பே. அடுத்தது டெலிஃபோன் ஆப்ரேட்டர். இந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கும் அதே பேசிக் பே தான். ஓகேங்களா? இந்த ஸ்பெஷல் பேங்கிறது அவங்களுக்கு அந்த மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு சில அலவன்ஸுகள்லாம் கொடுக்குது. வேலைக்கு தகுந்த மாதிரி, பொசிஷனுக்கு தகுந்த மாதிரி, ப்ரமோஷனுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெஷல் அலவன்ஸ் வேறுபடும். ஆனால் இந்த பேசிக் பே ஒன்று தான். இந்த பேசிக் பேவும் அதுக்கு தகுந்த மாதிரி ஸ்பெஷல் பேவும் இருக்கும். ஓகேங்களா? டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு 19,500லேருந்து 71,900 வரைக்கும். ரெண்டாவது கேஷியருக்கு அதே 19,500லேருந்து 71,900 வரைக்கும் தான் உங்களுக்கு இது. ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு மட்டும்தான் பேசிக் பே கம்மி, 16,600லேருந்து 60,800 வரைக்கும். 8 வேக்கன்சி. கேஷியருக்கு 2 வேக்கன்சி, டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு 1 வேக்கன்சி, டைப்பிஸ்ட்டுக்கு 22 வேக்கன்சி. ஓகேங்களா? டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சிலாம் அது அப்போ ரெக்ரூட்மெண்ட் டைமில் அவங்க அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்குவாங்க. அதில் என்ன இருக்குதோ அது மாதிரி. ஏஜ் யார் யாருக்கு எவ்வளோ ஏஜ், எஸ்சி எஸ்டி எம்பிசி டிசி பிசி பிசி முஸ்லீம் இவங்களுக்கெல்லாம் 18 வருஷம் குறைஞ்சபட்சம் இருக்கணும், அதிகபட்சமாக 37 வருஷம் இருக்கணும். இவங்கெல்லாம் தவிர மேற்பட்ட அந்த ஓசி பிசிலாம் இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு 18 வருஷத்துலேருந்து 32 வருஷம் வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரி அங்கே இருக்கிற டிபார்ட்மெண்டல் கேண்டிடேட் இருக்கிறாங்களா, மெட்ராஸ் ஹைகோர்ட் எம்ப்ளாயீஸ், டிபார்ட்மெண்ட் கேண்டிடேட்ஸ், இன் சர்வீஸ் கேண்டிடேட்ஸ், வேலையில் இருக்கிறவங்க, அவங்களுக்கு 18 வருஷத்துலேருந்து 47 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். ஓகேங்களா? இதுதான் ஏஜ் சம்மந்தப்பட்டது. அடுத்தது எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் இதுக்கான தகுதிகள் இருக்குது. எக்ஸ் சர்வீஸுக்குன்னு ஆஸ் பர் கவர்மெண்ட் ரூல்ஸ் எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கு என்ன தகுதியோ அது இருந்தால் அவங்களுக்கு எக்ஸ் சர்வீஸ் மேனுக்கும் அந்த உள்ளொதுக்கீடு ப்ளஸ் சலுகைகள் கிடைக்கும்.
டைப்பிஸ்டுக்கு என்னென்ன கல்வி தகுதி. டைப்பிஸ்ட் குறைஞ்சபட்ச டிகிரி இருக்கணும். சயின்ஸாக இருக்கலாம், ஆர்ட்ஸாக இருக்கலாம், காமர்ஸாக இருக்கலாம், இன்ஜினியரிங்காக இருக்கலாம், மெடிக்கலாக இருக்கலாம். மெடிக்கல்லாம் கேட்குறாங்க. அதில் என்ன, ஏன்னா முன்னெல்லாம் ஹைகோர்ட்டுக்கு வந்து எம்இ எம்டெக் படித்தவங்களாம் வேலைக்கு போனாங்க. எனக்கு தெரிஞ்சு ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி. நீங்களாம் தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ண வேணாம். மினிமம் ஒரு டிகிரி இருக்கிறவங்க முயற்சி பண்ணுங்கள், அதுதான் நல்லது. இன்ஜினியரிங் படிச்சுட்டு மெடிசின் படிச்சுட்டுலாம் அந்த வேலைக்கு போகாதீங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி தப்பாக பண்ணாதீங்க. ஓகேங்களா? இது வந்து 10+2 3 பேட்டர்னில் இருக்கணும். இந்த டிகிரி 10 வருஷம் முடிச்சிருக்கணும், 12ஆவதும் முடிச்சிருக்கணும், ப்ளஸ் 3 வருஷம் டிகிரி முடிச்சிருக்கணும். இல்லை 11 வருஷம் பியூசி எஸ்எல்சி ஓல்டு எஸ்எல்சின்னு சொல்லுவாங்க, அது படிச்சிருக்கணும். 1 வருஷம் பியூசி படிச்சிருக்கணும், 3 வருஷம் டிகிரி முடிச்சிருக்கணும். இது இந்த பேட்டர்ன். வேற எந்த பேட்டர்னும் செல்லாது. ஓகேங்களா? இந்த ஓப்பன் யூனிவர்சிட்டியில் டிகிரி வாங்கிட்டு போனாலாம் செல்லாது. அந்த மாதிரி தப்பு பண்ணிடாதீங்க. அப்ளிகேஷனும் போட முடியாது, ஆன்லைனில் எடுத்துக்காது. அதுக்கப்புறம் வந்து டைப்பிஸ்டாக போகிறதுனால டைப் ரைட்டிங் இங்கிலீஷ் தமிழ் மஸ்ட் தெரிஞ்சிருக்கணும், பாஸ் பண்ணியிருக்கணும். அது இல்லாமல் அடிஷனலாக டைரக்டரேட் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் அப்ரூவல் பண்ணின கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன், அதாவது ஆஃபீஸ் ஆட்டோமேஷனுக்கான எல்லா டூல்ஸும் தெரிஞ்சிருக்கணும். அதாவது எம்எஸ் வேர்டு, எம்எஸ் எக்ஸல்லு, இந்த மாதிரியானது ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் அலுவலகப்படிக்கான எல்லா வேலைகளும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கான சர்டிஃபிகேட் கோர்ஸோ, டிப்ளமோ கோர்ஸோ, டிகிரி கோர்ஸோ, அதாவது ஐடிஐயில் 2 வருஷம் கூட கம்ப்யூட்டர் ஆட்டோமேஷன் இருக்குது, ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் சொல்லுவாங்க. அதே மாதிரி டிப்ளமோவில் வந்து ஆஃபீஸ் ஆட்டோமேஷன் இருக்குது, ப்ளஸ் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் இருக்குது, ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து கம்ப்யூட்டர் கோர்ஸ் இருக்குது. நீங்கள் டிகிரி படிச்சிருந்தாலோ, டிப்ளமோ படிச்சிருந்தாலோ, ஐடிஐ படிச்சிருந்தாலோ, கம்ப்யூட்டர் சயின்ஸில் அது வந்து எக்ஸம்டட். நீங்கள் அந்த ஸ்பெஷல் கோர்ஸ் பண்ணி ஆகணுங்கிற அவசியம் இல்லை. ஓகேங்களா? நீங்கள் டிகிரி படிச்சுட்டு இந்த இது பண்ணுறதீங்கன்னா அது செல்லும் உங்களுக்கு. அடுத்தது டெலிஃபோன் ஆப்ரேட்டர். டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு எனி டிகிரி மீன்ஸ் சயின்ஸு, ஆர்ட்ஸு, காமர்ஸு, இன்ஜினியரிங், மெடிசின். அதே பேட்டர்ன் தான் 10+2+3 இல்லைன்னா 11+1+3. கேஷியருக்கும் அதே எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் தான், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கும் எல்லாம் ஒன்று தான். இதில் என்னன்னா மேலே இருக்கிற 3க்கும் வந்து ஒரே டிகிரி தான், 4 பேர்த்துக்கும் ஒரே டிகிரி தான், ஆனால் ஒரே சம்பளம் தான். ஆனால் இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு மட்டும் வேலையும் கம்மி, பொறுப்பும் கம்மி, அதனால் வந்து அவங்களுக்கு சம்பளமும் கம்மி. மற்றவங்களுக்கெல்லாம் 19,000 சில்லற, இவங்களுக்கு மட்டும் இந்த ஜெராக்ஸ் ஆப்ரேட்டருக்கு மட்டும் 16,000 சில்லற. ஏன்னா வேலை அதுக்கு தகுந்த மாதிரி தான். ஓகேங்களா? எல்லாத்துக்குமே, அதாவது வந்து எஸ்சி எஸ்டி, மாற்றுத்திறனாளி, கணவனால் கைவிடப்பட்டவங்க, கைம்பெண்கள், விடோயர், இவங்களை தவிர மீதி எல்லாத்துக்குமே 500 ரூபா எக்ஸாம் ஃபீஸு. பிசி, எம்பிசி, டிசி, அன்ரிசர்வ்டு இவங்களுக்கு எல்லாத்துக்கும் 500 ரூபா ஃபார் ஈச் போஸ்ட். எத்தனை போஸ்ட்டுக்கு நீ அப்ளை பண்ணுறியோ அத்தனை போஸ்ட்டுக்குமே, ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் 500 ரூபா. நீ ஒரே ஆள் 4 போஸ்ட்டு கூட இப்போ அப்ளை பண்ணுறீன்னு வச்சுக்கோய, 4 போஸ்ட்டுக்கு நீ 500 ரூபா கட்டி ஆகணும். 500 ரூபா கட்டிவிட்டுலாம் 4 போஸ்ட்டுக்கு நீ பண்ண முடியாது. அது ஒன்று வச்சுக்கோங்க. அதனால தான் ஃபார் ஈச் போஸ்ட்னு அவன் போட்டிருக்கான், நல்ல வருமானம் பார்க்கறதுக்காக. ஓகே? மற்ற இதை தவிர எல்லாத்துக்கும் வந்து எக்ஸம்டடு. அதுக்கு அடுத்தது மோட் ஆஃப் செலெக்ஷன் பார்க்கலாம். மோட் ஆஃப் செலெக்ஷனில் வந்து டைப்பிஸ்ட்டுக்கு எப்படிலாம் நடக்கும்னா வந்து 3 விதமாக நடக்கும். காமன் ரிட்டன் எக்ஸாமினேஷன், ஸ்கில் டெஸ்ட்டு, வைவா. காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாமில் வந்து பார்ட் ஏல வந்து தமிழ் மஸ்ட்டு. நம்ம டிஎன்பிஎஸ்சி என்ன வச்சுருக்குதோ எஜுகேஷனல் டிகிரி எஜுகேஷன் ஸ்டாண்டர்டில் தமிழுக்கானது என்ன ஸ்டாண்டர்டோ டிகிரி ஸ்டாண்டர்ட் அந்த அதே மாதிரி கேள்வி கேட்பாங்க. அது இல்லாமல் டைப்ரைட்டிங் சம்மந்தப்பட்டது. ஓகேங்களா? அது இல்லாமல் ஜென்ரல் நாலேஜ். பார்ட் பியில் வந்து ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூடு அண்டு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு. ஓகேங்களா? இங்கிலீஷ் சிலபஸ்ஸு இங்கிலீஷில் இருக்கும், தமிழ்லையும் இருக்கும், ரெண்டுலேயுமே இருக்கும். எதுக்கு? பார்ட் ஏல. பார்ட் பியில் வந்து ஜென்ரல் நாலேஜ், ஆப்டிடியூடு, மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டு, அது வந்து காமனு. மார்க் வந்து குறைஞ்சபட்சம் நீங்கள் பார்ட் ஏல 20 எடுத்தாகணும், பார்ட் பியில் 30 எடுத்தாகணும். 1.5 மணி நேரம் உங்களுக்கு 150 நிமிஷம் உங்களுக்கு வந்து டைம் கொடுப்பாங்க. 150 நிமிஷம்னா எவ்வளோ? 2.5 மணி நேரம். ஓகேங்களா?
அடுத்தது வந்து சிலபஸ் டிகிரி ஸ்டாண்டர்டு தான். அதாவது வந்து பார்ட் ஏவுக்கு வந்து எஸ்எல்சி ஸ்டாண்டர்டு. ஓகேங்களா? அதில் தமிழ் இங்கிலீஷ் எல்லாமே வரும். பார்ட் பி வந்து டிகிரி ஸ்டாண்டர்டில் நடக்கும். இந்த சிலபஸ்லாம் வந்து இதுலேயே கொடுத்துருக்குறாங்க, நோட்டிஃபிகேஷனில் வருது. ஏன்னா அந்த ஸ்பெஷல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சைட்டுக்கு போனீங்கன்னா கிடைக்கும். இல்லைன்னா டிஎன்பிஎஸ்சியினுடைய அந்த டிகிரி ஸ்டாண்டர்ட் சிலபஸ் என்னவோ அதை தான் இவங்களும் ஃபாலோ பண்ணுவாங்க. அதனால் நீங்கள் டிஎன்பிஎஸ்சியினுடைய அந்த டிகிரி ஸ்டாண்டர்டை பார்த்தீங்கன்னாவே போதும் என்னங்கிறதுக்காக. ஓகேங்களா? இது வந்து இது. ரெண்டாவது கம்ப்யூட்டர் ஸ்கில் டெஸ்ட்டு, டைப் டெஸ்ட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த டைப் ரைட்டிங் டெஸ்ட்டு கம்ப்யூட்டரில் மட்டும்தான் நடக்கும். அது அங்கே சென்னையில் மட்டும்தான் நடக்கும். நேர்முக தேர்வு மாதிரி. நேர்முக தேர்வும் சென்னையில் மட்டும்தான் நடக்கும். ஹைகோர்ட்டில் தான் நடக்கும். இதில் வந்து 75 மார்க் இது வந்து வைக்கிறாங்க. குறைஞ்சபட்சம் பாஸ் பண்ணோம்னா நீங்கள் வந்து 34 மார்க் எடுக்கணும். 1.5 மணி நேரம் 90 நிமிஷம் டைமு. நிமிஷத்துக்கு 45 வார்த்தை டைப் அடிக்கணும். ஓகேங்களா? 10 நிமிஷத்துக்கு அந்த டைப் ரைட்டிங் நடக்கும். 10 நிமிஷத்துக்கு நடக்கும். அதில் 100 மார்க்கு, 45 மார்க் எடுத்தாகணும். 10 நிமிஷத்துக்கு நீங்கள் டைப் அடிக்கணும். நிமிஷத்துக்கு 45 வார்த்தை அடிக்கணும். தமிழ் இங்கிலீஷ் ரெண்டுலேயுமே நடக்கும். ஓகேங்களா? அதனால் பார்த்துக்குங்க. தமிழ் 10 நிமிஷம், இங்கிலீஷ் 10 நிமிஷம். ரெண்டுமே தமிழ் 100 மார்க்கு, இங்கிலீஷ் 100 மார்க்கு. இது கம்ப்யூட்டரில் தான் நடக்கும். ஓகே? நீங்கள் ரொம்ப குழப்பம் பண்ணிக்க வேணாம். டைப்ரைட்டர்லாம் நடக்காது. ஓகே. அப்புறம் இன்டர்வியூ வந்து எப்படி ஒரு கிளார்க்கு டைப்பிஸ்டாக போகிறீங்கன்னா இதுக்கு முன்னாடி என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்க, என்ன ஏது. உங்களுக்கு இன்டர்வியூ போகிறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு பயோடேட்டா ஃபார்ம் கொடுத்துருவாங்க. அந்த பயோடேட்டாவில் எழுதி கொடுப்பீங்க. அந்த பயோடேட்டாவில் என்ன உங்கள் ஃபேமிலி டீட்டெயில், என்ன கல்யாணம் ஆச்சா ஆகலையா, எங்கே படிச்சிங்க, எந்த காலேஜில் படிச்சிங்க, உங்களுக்கு என்ன இஷ்டம், என்ன பிடிக்கும், எங்கே வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தீங்க, என்ன அனுபவம் இருக்குது. அப்புறம் கம்ப்யூட்டரை பற்றி கேட்பாங்க, டைப்பு பற்றி கேட்பாங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதாவது ப்ராப்பராக வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது வந்து ஆஸ் யூஷுவலாக நடக்கிறது இன்டர்வியூவில். இது இல்லாதையும் கேட்கலாம். அது அவங்க சம்மந்தப்பட்டதை அவங்க மூட பொறுத்தது. டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கான நேர்முக தேர்வு. இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே காமன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கம்பல்சரி. ஓகேங்களா? இந்த அடிஷனலாக ஒரு டெஸ்ட் நடக்கிறது யாருக்குன்னா டைப்பிஸ்ட்டுக்கு மட்டும்தான். மீதி எல்லாத்துக்குமே வந்து ப்ராக்டிக்கல் டெஸ்ட்லாம் கிடையாது. இந்த டெலிஃபோன் ஆப்ரேட்டருக்கு, கேஷியருக்கு, ஜெராக்ஸ்காரங்களுக்கு எல்லாமே வந்து என்ட்ரன்ஸ் எக்ஸாமு, இன்டர்வியூ, இது 2 மட்டும்தான். ஓகேவா? அதை மட்டும் பார்த்துங்க. அப்புறம் அதுக்கப்புறம் வந்து பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் மெட்ராஸ் ஹைகோர்ட்டு மட்டும்தான். ஓகேங்களா? வேறு எங்கேயும் உங்களை ட்ரான்ஸ்ஃபர் பண்ண மாட்டாங்க. கடைசி வரைக்கும் நீங்கள் அங்கேயே தான் இருக்கணும். எக்ஸாமினேஷன் சென்டரும் மெட்ராஸ் மட்டும்தான், வேறு எங்கேயும் கிடையாது. அடுத்தது இந்த உள்ஒதுக்கீடுலாம் நீங்கள் வந்து அதை அப்போ பார்த்துக்கலாம். எப்போ நீங்கள் செலக்ட் ஆகி அங்கே போனீங்கன்னா பார்த்துக்கலாம். அதனால் வந்து யாருக்கு விருப்பம் இருக்குதோ, தகுதியும் திறமையும் இருக்குதோ, தயவு செஞ்சு நீங்கள் வந்து இதுக்கு அப்ளை பண்ணுங்கள். வாழ்க்கையில் வெற்றி பெறுங்க. நல்ல வேலை, மெட்ராஸ் ஹைகோர்ட் வேலை, அதாவது ஒயிட் காலர் ஜாப்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஜாப் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சுருக்கணும். அதாவது நீங்கள் தகுதியின் அடிப்படையில் மெரிட்டில் நேர்மையான முறையில் போனாலும் வாழ்த்துக்கள். இல்லை தெரிஞ்சவங்களை வச்சு, அறிஞ்சவங்களை வச்சு, அதாவது எப்படி சொல்லுவாங்களோ நம்ம சமுதாயத்தில், அப்படி போனாலும் சரி, எப்படியாவது வாழ்க்கையில் ஜெயிச்சு உள்ளே போங்க. வாழ்த்துக்கள். இதுக்கான உழைப்பு என்னுடையது நிறைய இருக்குது. இதை பார்த்தவங்க உங்களுக்கு உதவுலையோ உங்களுடைய சார்ந்தவங்களுக்கு உதவலாம், நண்பர்களுக்கு உதவலாம், அண்ணன் தம்பிகளுக்கு உதவலாம், உற்றார் உறவினர்களுக்கு உதவலாம். அதனால் வந்து தயவு செஞ்சு இதை வந்து மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களாவது பயனடையட்டும். யாருக்கு இது பயனில்லையோ மற்றவங்க பயனடையட்டும். இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏன்னா இந்த நோட்டிஃபிகேஷனை பார்த்து இதுக்காக நான் படித்து உங்களுக்கு நான் தமிழில் சொல்கிறேன். ஏன்னா இங்கிலீஷில் படித்து தெரிஞ்சுக்கிறதுங்கிறது நிறைய பேர்த்துக்கு நேரம் இல்லை. இவ்வளோ நோட்டிஃபிகேஷன்லாம் படித்து இது பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ஒரு ஷார்ட்டாக வந்து உங்களுக்கு தமிழில் புரிய வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு பின்னாடி நீங்கள் பார்த்துக்குவீங்க, பிடிச்சிக்குவீங்க. இதுக்கு மேலே நீங்கள் படித்து தெரிஞ்சுக்கிறதுல ஒன்றும் இல்லை. அதில் நான் சொன்னது தான் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. அதனால் முன்னாடியே நான் சொல்லிட்டேன். தயவு செஞ்சு என்னுடைய உழைப்பை புரிஞ்சுக்கிட்டு இந்த சேனலை நீங்கள் வந்து மென்மேலும் வளர்த்துறதுக்கு, என்னை ஊக்குவிக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வாழ்க்கையில் வெற்றி பெற. ஜெய்ஹிந்த்.